வணக்கம். நான் ஜெகதீஷ், காவ்யா ஹோம்ஸ். இந்த வீடியோவில் வந்து கீழ்ப்பாக்கில் இருக்க 4 பெட்ரூம் பென்ட் ஹவுஸ் ரெடியாக இருக்குது. அதை பார்க்க போகிறோம். இது ஸ்டில் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். அதில் 3rd ஃப்ளோரில் ஒரே ஒரு வீடாக இருக்கும். பென்ட் ஹவுஸு 1745 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். ஹால் பார்த்தீங்க, இதில் ஃபால் சீலிங் டிஃபால்ட்டாகவே பண்ணி தராங்க. அண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பார்க்குறீங்க, நல்ல பெரிய ரூமாகவே கொடுத்துருக்காங்க. இதுலேயும் ஃபால் சீலிங் இருக்குது. ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெரஸ் இது. பட் 3rd ஃப்ளோரில் நம்ம மட்டும்தான் இருக்கணும் போது ப்ராக்டிக்கலி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அண்ட் இங்கே ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்கிறத பார்க்குறீங்க. எல்லாமே நல்ல ப்ரீமியம் ஃபிட்டிங்ஸாகவே போட்டிருக்காங்க. லக்ஸரி ஃபினிஷ் தான் இருக்குது. ஓப்பன் டெரஸோட வியூ பார்க்குறீங்க. அதுலேயும் ஒயிட் டைல் தான் போட்டிருக்காங்க. ஸோ இதோட மாடியிலையும் உங்களுக்கு ஹீட் இறங்காமல் தான் இருக்கும். பர்சனலி இந்த பில்டர் எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 20+ இயர்ஸ் நல்லா தெரியும். இவரோட நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம ஆல்ரெடி விற்றுருக்கோம். ஸோ நல்ல டீல், நல்ல கேர் இவர்கிட்ட கிடைக்கும். அண்ட் செகண்ட் பெட்ரூம் வித் அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்கிறத பார்க்குறீங்க. நல்ல பெரிய ரூம்ஸாக தான் இருக்குது எல்லாமே. ஆல்மோஸ்ட் ஒரு இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் கேட்குறவங்களுக்கு இது வந்து ஒரு பென்ட் ஹவுஸாக நல்லா ஆம்பியன்ஸில் கிடைக்குது. இதனால ஒரு வைட் ரோட்டில் தான் வரும், 40 ஃபீட் ரோட்டில் வரும். அண்டு 3rd பெட்ரூம் பார்க்குறீங்க. இது வித் டபுள் பார்க்கிங்கோடு வரும். EV எலக்ட்ரிக்கல் சார்ஜிங் பாயிண்ட்டோடு வரும். கீழ்ப்பாக்கில் இந்த JJ ஸ்டேடியம் அதுக்கு நியர்பை வரும் இந்த லொக்கேஷன். நல்ல ரெப்யூட்டட் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இது எல்லாமே நிறைய இருக்குது பக்கத்துலேயே. கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கும். ரோட்ஸ் நல்லா வைடாக இருக்குது, காமாகவும் இருக்கும் இந்த லொக்கேஷன்ஸு. அந்த ஹால்லேருந்து வர பால்கனி வியூ பார்க்குறீங்க. நல்ல க்ரீனரியாக தான் இருக்குது. ரோட் வியூ பார்க்குறீங்க. பச்சைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷனும் இங்கே ஒரு 5 மினிட்ஸில் போயிட முடியும். அண்டு இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்கிறத பார்க்குறீங்க. 4 பெட்ரூம் 4 பாத்ரூம் இருக்கிற வீடு. 4th பெட்ரூம் பார்க்குறீங்க. இதுலேயும் நல்ல வென்டிலேஷன்ஸ் நல்லாவே இருக்குது. எல்லா பெட்ரூம்ஸுமே நல்ல பெரிய சைஸாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து கிச்சன் பார்க்குறீங்க. கிச்சன் வித் சர்வீஸ் ஏரியாவோடு இருக்கும். சைடில் ஓப்பன் ஸ்பேஸும் பார்க்குறீங்க. $1745 ஸ்கொயர் ஃபீட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பென்ட் ஹவுஸாக இருக்குது 3rd ஃப்ளோரில். இதில் 2nd ஃப்ளோரில் 1445 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பெட்ரூம் ஃப்ளாட்டாக இருக்கும். மெயினாக இவங்க பார்த்தீங்கன்னா மெயின் டோர் கூட வந்து கிரில் கேட்டாக கொடுக்காம அதுக்கும் ஒரு உடன் டோரு, சேஃப்டி கேட் கூட உடன் டோராகவே கொடுத்துருக்காங்க. டீக்குட் ஃபினிஷ்லேயே வரும். ஸோ அந்த மாதிரி ஃபினிஷிங்கில் இவங்க நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுவாங்க. ஃபஸ்ட் பெட்ரூம் வித் அட்டாச் ரெஸ்ட் ரூம் இருக்கிறத பார்க்குறீங்க. இது 3 பெட்ரூம் 3 பாத்ரூம் இருக்கிற வீடு. அடுத்த கிச்சன் பார்க்குறீங்க. நல்ல 3 சைட் யூ ஷேப் சமையல் மேடை தான் போட்டிருக்காங்க. வித் சர்வீஸ் ஏரியாவும் இருக்குது. சைட்லேயே நல்ல ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. 2 பில்டிங் நடுவில் நல்ல கேப் இருக்குது. இது நல்ல பெரிய கிச்சனாகவே இருக்கிறத பார்க்குறீங்க. இப்போ 3 பெட்ரூமும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் அவைலபிள் இதில். அடுத்து மாஸ்டர் பெட்ரூம். ரூம்ஸ் எல்லாமே பெருசாக இருக்குது. இந்த ப்ராஜெக்டில் ஒரு அட்வான்டேஜ் மெயினாக ரெடியாக கிடைக்குது. இந்த சைட்லேயும் ஓப்பன் ஸ்பேஸ் நிறையவே இருக்குது. ஹால்லேருந்து ஒரு டைனிங் ஹால், தென் ஒரு பால்கனி இருக்கும். அடுத்து இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் இருக்கிறத பார்க்குறீங்க. எல்லாத்தையும் நல்ல பெரிய டைல் தான் போட்டிருக்காங்க. 3rd பெட்ரூம் இது. $1445 ஸ்கொயர் ஃபீட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 2nd ஃப்ளோரில் ஒரே ஒரு 3 பெட்ரூம் ஃப்ளாட் அவைலபிள் இதில். ஸோ மெயின் டோர் வியூ இன்னொரு வாட்டி பார்க்குறீங்க. 2 கதவாக இருக்குது. ஸோ ஹால் இன்னொரு வியூ, பென்ட் ஹவுஸோட ஹால் வியூ பார்க்குறீங்க.
1745 பென்ட் ஹவுஸ் இருக்கும். அண்ட் 3 பெட்ரூம் வந்து 1445 இருக்கும். எல்லாமே ரூம்ஸ் நல்லா பெருசாக இருக்குது. ரெடி டு ஆக்குபையில் கீழ்பாக் சைடில் வேணுன்றப்படிக்கு இந்த ப்ராஜெக்ட் ஐடியெலாம் இருக்கும். அண்ட் முகப்பேர்லேயே வந்து ட்ரிபிள் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இது ஒரு நியரிங் கம்ப்ளீஷன் ப்ராஜெக்ட், 3 பெட்ரூம் ப்ராஜெக்ட். இது ஸ்டில் +3 1410 ஸ்கொயர் ஃபீட்டில் நார்த் ஃபேஸிங் வீடு இருக்குது. அண்ட் 1325 ஸ்கொயர் ஃபீட்டில் சவுத் ஃபேஸிங் வீடு இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்லேயும் எல்லா ஃப்ளாட்டுக்குமே டபுள் பார்க்கிங் கொடுக்குறாங்க. இது ட்ரிபிள் ஹாஸ்பிட்டலுக்கும் ரொம்ப நியர்பியாக இருக்கும். அண்ட் மெயின் ரோடுக்கு பேரலாகவே இருக்கும். முகப்பேரை பொறுத்த வரைக்கும் நல்ல ரெப்யூட்டட் ஸ்கூல்ஸ் நிறையவே இருக்குது. வேலம்மாள், டிஏவி, எஸ்பிஐ அந்த மாதிரி நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது. அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸும் நிறையவே இருக்குது. அம்பத்தூர் எஸ்டேட் இந்த சரௌண்டிங்கில் ஒர்க் பண்ணுறவங்க கூட இது ரொம்ப ஐடியலாக இருக்கும். இவரும் கொஞ்சம் நல்லா ப்ரீமியமாக ஃபினிஷ் பண்ணக்கூடிய பர்சன் தான். ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு 20+ இயர்ஸ் இந்த அங்கே எல்லாமே ஒரே அசோசியேஷனில் இருக்கும். ஸோ அதனால் இதுலேயே நல்லா ஒரு பெஸ்ட் டீலாக எடுக்க முடியும். ஹால்லேருந்து வர பால்கனி பார்த்தீங்க. அடுத்து மாஸ்டர் பெட்ரூம். இதுக்கும் பால்கனி இருக்குது. ரோட் ஃபேஸிங் வியூவோட பால்கனி இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அமைதியான ஒரு ஸ்ட்ரீட்லேயும் இருக்குது. அதே சமயம் மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குங்க. நல்ல ஷாப்ஸ் எல்லாமே ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். சூப்பர் மார்க்கெட் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது. அண்ட் 3rd பெட்ரூம் பார்க்குறீங்க. இது 3 பெட்ரூம் 3 பாத்ரூம் இருக்கிற வீடு. 1410 ஸ்கொயர் ஃபீட்லேயும் 1325 ஸ்கொயர் ஃபீட்லேயும் அவைலபிள். இதுவும் இப்போ நியரிங் கம்ப்ளீஷன் இருக்குது. இப்போ புக் பண்ணோன்னா ஏதாவது சேஞ்சஸ்னாலும் பண்ண முடியும். நமக்கு தேவையான ஃப்ளோர் ஃபேஸிங்கும் சூஸ் பண்ண முடியும். ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு இருக்கும். ஸோ முகப்பேரில் 3 பெட்ரூம் ஃப்ளாட் பார்த்தீங்க. அடுத்து கீழ்பாக் பக்கத்தில் பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா பின்னி மில்ஸ் இருந்த இடத்துல இப்போ எஸ்பிஆர் சிட்டின்னு பண்ணுறாங்க. இது ஒரு ப்ராஜெக்ட்ன்றதை விட ஒரு டவுன்ஷிப்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஆல்ரெடி ரெடி டு ஆக்குபை பிளாக்ஸும் ஒரு 3 பிளாக் முடிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த பிளாக் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வித்தின் த கேம்பஸ்லேயே உங்களுக்கு மால் இருக்க போகுது. அண்டு ஸ்கூல் ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்கு. ஹாஸ்பிட்டல் வரப்போகுது. ஸோ இது எல்லாமே ஆல் இன் ஒன்னாக வருதுன்றாங்க. ஸோ நல்ல லக்ஸரி கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ன்றது டவுன்னு சொல்லலாம். டவுன்ற மாதிரி இருக்குது. இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது இந்த ப்ராஜெக்ட்டு. இதுவும் நீங்கள் விசிட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் நியர்பையில் மூலக்கடை, குளத்தூர், திருவெற்றியூர் இந்த லொக்கேஷன்ஸில் நியரிங் கம்ப்ளீஷனில் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்ஸ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸில் இருக்குது. இந்த எஸ்பிஆர் சிட்டி பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா இந்த 45 மாடி இது. ஸோ இவ்வளோ ஹைட்லேருந்து பார்க்கும்போது சிட்டி எப்படி இருக்குன்றதுக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. அதுக்கு இந்த ஃபோட்டோவும் அவங்க வச்சுருக்காங்க. டாப்லேருந்து பார்த்தா எப்படி தெரியுமா? ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ கீழ்பாக் முகப்பேரில் மல்டிபிள் லொக்கேஷனில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கூடுதல் தகவலுக்கு எங்களுக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் ஜெகதீஷ், காவியா ஹோம்ஸ். பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தாங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் ஃபஸ்ட்டாக பார்க்க முடியும். உங்கள் கனவு இல்லத்தை சீக்கிரமாகவும் வாங்க முடியும். நம்ம காவியா ஹோம்ஸோட மிஷனே வந்து 11 + ஹாப்பி ஹோம் ஓனர்ஸை உருவாக்குறது தான். இதில் உங்களோட சப்போர்ட்டும் பிளஸிங்ஸும் நிச்சயமாக எங்களுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு ஒரு சேஃப் அண்ட் ஹாப்பி லிவிங் கிடைக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஜெகதீஷ், காவியா ஹோம்ஸ். தேங்க்யூ.